ஸோ ரெஃபரல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இந்தியாவில் சட்டப்படி வந்து பேண்டு கிடையாது. இப்போ இது வந்து ரெஃபரல் தான் சொல்கிறாங்க. அதில் வந்து தெர் இஸ் நோ பாயிண்ட் ஆஃப் லெக் இந்த இதில் கிடையாது. பிரமிட் ஸ்ட்ரக்சரும் இது கிடையாது. ஏன்னா பிரமிட்னா நீ கம்பல்சரி 2 பேர் சேர்த்தே ஆகணும். ஸோ அதெல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அதுவும் இங்கே இருக்கிற மாதிரி தெரியல. அண்ட் நம்ம வந்து ஒரு கொடுக்குற காசுக்கு நமக்கு பொருள் கொடுத்துட்றாங்க. இட்ஸ் ஃபார்ம் ஆஃப் பர்ச்சேசிங் தான். இதுக்கு மேலே நீ வந்து பர்ச்சேஸ் மட்டும் பண்ணிட்டு நீ பொருள் யூஸ் பண்ணிட்டு போ. ஏன்னா சித்தா ப்ராடக்ட் இது யூஸ் பண்ணிக்கோ. இல்லைங்க எனக்கு வந்து நான் சம்பாதிக்க ஆசைப்படுறனால சம்பாரிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி தான் இந்த ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. அப்படிங்கிறதுனால இது வந்து பான்சி ஸ்கீம்குள்ளேயோ பான்சி ஸ்கேம்குள்ளேயோ இல்லை பிரமிட் ஸ்ட்ரக்சருக்குள்ளேயோ வருவதாக எனக்கு தெரியவில்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆஸ் பர் த லீகல் ஸ்ட்ரக்சர் படி பார்த்தால் இந்த கம்பெனியை ஒரு பான்சி ஸ்கேமு இல்லை பிரமிட் ஸ்ட்ரக்சரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேக்லைனுக்குள்ளே அடக்கி இந்த கம்பெனியை வந்து லீகலாக பேன் பண்ணுறதுலாம் வந்து சாத்தியமே இல்லை. ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் பாசிபிள் மக்களே. ஏன்னா இந்த கம்பெனி வந்து அந்த மாதிரி ஸ்கீம்ஸாக கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல.